வெல்கம் டு டிபிஏ கிளப்ஸ். இன்றைக்கி நம்ம ஓனாயும் 7 ஆட்டுக்குட்டிகள் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். காட்டில் தன்னோட 7 குட்டியோட ஒரு ஆடு வசித்து வந்தது. தன்னோட குட்டியை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் தன்னோட குட்டிங்களுக்காக உணவு தேட ஆடு வெளியே செல்ல இருந்தது. அதனால் அதோட குட்டிங்களெல்லாம் கூப்பிட்டு, பசங்களா, நான் இன்னைக்கு காட்டுக்கு சாப்பாடு எடுக்க போகிறேன், சண்டை போட்டுக்க கூடாது. விஷயம், ஒரு ஓனாய் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்குது, அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதனால் என்ன தவிர யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு தன்னோட குட்டிங்களுக்கு முத்தமிட்டுட்டு வெளியே கிளம்பிச்சு. ஆடு போனோடனே அது போகிற வழியில் ஒரு ஓனாய் காத்துட்டு இருந்தது. எல்லாம் குட்டி ஆட்டுக்களை சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. அது ஆட்டோட வீட்டுக்கு சென்றது. அது ஆட்டோட வீட்டை கதவை தட்டி, குழந்தைகளே கதவை திறங்க அப்படின்னு அவங்க அம்மா வாய்ஸ் மாதிரியே ட்ரை பண்ணிச்சு. ஆட்டுங்கள்லாம் ரொம்ப ஜீனியஸாக இருந்ததுனால அது, நீ இது எங்கள் அம்மா குரல் இல்லை, நீ ஓனாய் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓனாய் கிளம்பிடுச்சு. ஓனாய் ஆடு போல் பேச பயிற்சி எடுத்துட்டு திரும்பியும் ஆடுங்களோட வீட்டுக்கு போச்சு. ப்ராக்டிஸ் பண்ண வாய்ஸில் செம்மையாக பேசி ஆடுங்களை ஏமாத்தலான்னு நினச்சிட்டு வந்துச்சு. ஆனால் ஆடுங்க அதோட கீழே இருக்க கண்ணாடி வழியாக அதோட காலை பார்த்துட்டு, எங்கள் அம்மா கால் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், உன்னோட கால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. உடனே ஓனாய் ஒரு பெயிண்ட்டு கடைக்கு போய் அதோட கால் பூரா வெள்ளை பெயிண்ட்டை அடிச்சுட்டு வந்துச்சு. அப்படி கேட்டதும் கடைக்காரர் கொஞ்சம் யோசிச்சாரு. ஆனால் ஓனாயை மறக்க முடியுமா? இல்லைன்னா ஏதாவது பண்ணிடும்ல, அதனால சரின்னு அடிச்சு விட்டாரு. ஓனாய் அவங்க வீட்டுக்கு போய், கதவை திறங்கப்பா, நான் உங்கள் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ குட்டிங்க அதோட காலை பார்த்து இது அம்மா தான் நினச்சிட்டு கதவை திறந்துருந்துச்சுங்க. ஆனால் ஓனாய் உள்ளே வந்து அவங்க எல்லாரையுமே சாப்பிடுறதுக்காக உள்ளே வந்துருச்சு. கதவை திறந்த உடனே உள்ளே வந்துருச்சு. எல்லாம் ஓனாயை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பயந்து அங்கங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. குட்டி அடுப்பறையிலையும், ஒரு குட்டி டிவி கடியிலையும், ஒரு குட்டி கிளாக் கோட இதுலேயும், ஒரு குட்டி மேஜை கடியிலையும், எல்லாரும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் கட்டில் கடியில் அந்த மாதிரி இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. நான் யார் ஆட்டுக்குட்டியில் சாப்பிட்டுட்டு வயிறு பெருசாக ஆனதுக்கப்புறம், இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் ஓனாய்க்கு தெரியாது ஒரு ஆட்டுக்குட்டி கடிகாரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குன்னு. ஆடு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், என்ன வீடு திறந்து கிடக்கா, ஐயோ என்னோட பிள்ளைங்களை இந்த ஓனாய் சாப்பிட்டுச்சா, என்னோட பிள்ளைங்க ஏமாந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்து போச்சு ஆடு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. வீடு பூரா எல்லாமே கலைஞ்சு கிடந்துச்சு. அப்புறம் இது கடிகாரத்து பின்னாடி இருந்து ஒரு ஒலி. அந்த ஆடு அங்கே தானே மறைஞ்சிருந்துருக்கும். அந்த ஆடு, அம்மா அம்மா நான் இங்கே இருக்கேன், என்னை வந்து காப்பாற்றுங்க, என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அவங்க அம்மா அதை பாசமாக போய் தூக்கி நல்லா நிறைய மலையை பொழிஞ்சாங்க. நிறைய 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 முத்தை கொடுத்தாங்க அந்த பிள்ளைக்கு. ஒரு குரட்டு சத்தம் கேட்டுச்சு. அந்த அம்மா ஆடு சொல்லிச்சு, இன்னும் அந்த ஓனா இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வேமா போய் ஒரு கத்திரிக்கோலை எட்டு வா அப்படின்னு தாயாடு சொல்லிச்சு. ஆட்டுக்குட்டி ஓடி போய் கத்திரிக்கோலை எட்டு வந்துச்சு. ஓடி போய் கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு. அம்மா கிட்ட கத்திரிக்கோலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மெதுவாக சைலண்ட்டாக நடந்து போய் அந்த கத்திரிக்கோலை வச்சு ஓனாயோட வயிற்றை கட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ குட்டிங்கெல்லாம் உயிரோடு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஓனாய் லவுக்கு சாப்பிட்டதுனால அந்த ஆடுகள் எல்லாம் சேஃபாக இருந்துச்சு வயிற்றுக்குள்ளே. எல்லாம் உள்ள அழுதுகிட்டே இருந்ததுனால அவங்கள தூக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் தூக்கி வெளியே விட்டுட்டு அவங்க அம்மா எல்லாருக்கும் கிஸ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா எல்லாரையும் போய் ஒரு கல் எட்டு வர சொன்னாங்க. அந்த கல் எட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரோட கல்லெல்லாம் அந்த ஓனாயோட வயிற்றில் போட்டாங்க. அந்த ஓனாய் வயிற்றை அப்படியே தச்சுட்டாங்க. ஓனாய் வயிறை தச்சதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போய் கதவை மூடி விண்டோ வழியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஓனாய் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிச்சு வந்தது எல்லாரும் கண்ணாடி வழியாக பார்த்தாங்க.
அப்போ ஓநாய்க்கு ரொம்ப தாகம் எடுத்ததுனால ஓநாய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போய், ஏன்னா அதோட வயிறு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அதனால் மெதுவாக நடந்து போய் கிணறுக்கிட்ட போய் எனக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ வயிறு ரொம்ப கனமாக இருந்ததுனால ஓநாய் தெரியாமல் கீழே விழுந்துருச்சு. பார்த்து ஆடுங்கள்லாம் சிரித்து அதை கேலி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா ஆடு இதுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓநாயை நல்லா திட்டினாங்க. ஆடு அது நடந்த எல்லாத்தையும் பார்த்து சிரித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நடனம் ஆடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளியே வந்தாங்க. அதன்படி நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதோட நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கதையில் பார்க்கலாம். BuyMode e-shopping app. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. The link of app is given in the description below. Please check it if you need. உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் BuyMode shopping app மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங் செய்து மகிழுங்கள்.